இதை தாவேகா அரசாங்கம் போலீஸை வச்சு பண்ணும்போது தான் எனக்கு சில டவுட்ஸ் வருது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரை அங்கிள்னு சொன்னார். எப்படி இப்படிலாம் பேசலான்னு கேள்வி வரும் பொழுது ஏன் கருத்து சுதந்திரம் கிடையாதா, ஜனநாயகத்தில் அது அலௌட் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ஏன் இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ ஏன் அந்த பேச்சு வந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை போட்டு காமிங்க தமிழக மக்களுக்குன்னா என்னங்க ஒரு அமைச்சர் அப்படி சொல்லலாங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ இதுக்கு முன்னாடி 5 வருஷம் அதே தான் நீங்களும் இப்போ பண்றீங்க. அவங்க என்ன மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அரெஸ்ட் மேல அரெஸ்ட். இப்போ நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க கட்சியிலேயே நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லீங்களா? கீழே என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போட்டாங்க டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸ், அசிங்கமா கொச்சையா. இதுக்கெல்லாம் ஆஸ் மை சிஎம் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் பிரதர், அவங்க குழந்தைங்களுக்கு நான் மாமா, அப்ப நீங்க எனக்கும் தானே பிரதர். அப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி திமுக ராஜ்யத்தில் நடந்த லா அண்ட் ஆர்டரை விட டபுள் மடங்கு இங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, சால்வ் ஆகலை. As the head of this government, the Department of Law and Order directly comes under you. நீங்க இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்க, இதுக்கெல்லாம் போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க. பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை எல்லாம் அப்படியே தலை விரிச்சு டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆடிக்கிட்டு இருக்கு. The law and order of Tamil Nadu is in shambles. வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அரெஸ்ட். ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ப்ரைவேட் லைஃப், பர்சனல் விஷயங்களை பற்றி ரொம்ப கொச்சையாக தரக்குறைவாக பேசியிருக்காரு. ஸோ தாவேகால இருக்கிற ஒரு அங்கத்தினர் அவர் மேலே கம்ப்ளைண்ட், டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுது. அப்சல்யூட்லி ஃபைன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே சொல்கிறது, பர்சனல் அட்டாக்ஸ், இந்த பிலோ த பெல்ட் அட்டாக்ஸ், ஒருத்தங்களோட பர்சனல் வாழ்க்கையை இழுத்து பேசுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக இருக்கிறவனா. நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஒன்லி பி ஐடியாலஜிக்கல் குவெஸ்டின்ஸ், பிரச்சனைகளை குறித்து இருக்கிற கேள்விகள், இந்த மாதிரி தான் நான் பேசுவேனே தவிர்த்து யாரோட பர்சனல் விஷயத்துக்குள்ளேயும் போய் பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. பட் இதை தாவேகா அரசாங்கம் போலீஸை வச்சு பண்ணும்போது தான் எனக்கு சில டவுட்ஸ் வருது. என்னன்னா, இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துகிட்டு இருந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரை அங்கிள்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முன்னாள் முதலமைச்சரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசினார். இன்ஃபேக்ட் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னே சொன்னார். அப்போ எப்படி இப்படிலாம் பேசலான்னு கேள்வி வரும் பொழுது ஏன் கருத்து சுதந்திரம் கிடையாதா, ஒருத்தங்களை விமர்சிக்க கூடாதா, ஜனநாயகத்தில் அது அலௌட் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சருடைய லைஃப்பை பற்றியோ வாட் எவர் இட் மே பி, தப்பு தான். நான் அதை தயவு செய்து நான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செஞ்சது ரைட்டுன்னு சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் சொன்னது தப்பு, அரெஸ்ட் பண்ணது சரி. பட் நீங்க பண்ணும்போது வர கேள்விகள் தான் இது எல்லாமே. எலெக்ஷன் கேம்பெயின் போது பேசினா கருத்து சுதந்திரம், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சியினர் பேசினா அரெஸ்ட். இந்த ஹிப்போக்ரசி தான், இதை பத்தி தான் நான் கேட்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள், அவர் ஏன் தான் இப்படி எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சம்பந்தமே இல்லாமல் எதையோ பேசிடுறாரு, எதுக்கு இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியலை. இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட, அதாவது ஏன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ், அதுக்கு காரணம் கொடுக்குறாரு. காரணம் என்ன? நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் உங்கள் வீட்டு பொம்பளைங்களுக்கு அவர் பேசினதை போட்டு காமிங்க,
அப்போ தெரியும் ஏன் போலீஸ் அவரை போய் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன். வெரி சிம்பிள் லாஜிக். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது அவங்க வீட்டில் அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கும் அவங்க வீட்டு பசங்களுக்கும் போட்டு காமிக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்க அந்த பசங்க கேட்குது, ஏன் இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ ஏன் அந்த பேச்சு வந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது எவ்வளோ சங்கடமான ஒரு விஷயம். அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ நீங்களே ஏன் முதலமைச்சர் இப்படி கோத்து விடுறீங்க? ஏன் இந்த மாதிரி தப்பாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியது, தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டியது, எல்லா வீட்லையும் போட்டு காமின்னா என்னங்க இது? பிரைவேட் விஷயங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் சொன்னது எல்லார் வீட்டையும் போட்டு காமிங்கன்னா என்னது இது? அப்போ முதலமைச்சரை நீங்களே நீங்கள் யூ ஆர் நாட் பீயிங் ட்ரூ டு அவர் சிஎம். அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை போட்டு காமிங்க தமிழக மக்களுக்குன்னா என்னங்க ஒரு அமைச்சர் அப்படி சொல்லலாங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? அண்ட் நான் கேட்குறேன், தாவேக்கால இருந்த ஒரு அங்கத்தினர் தான் வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பெண். அந்த வைஷ்ணவியை பற்றி தாவேக்கால இருக்கிறவங்க எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக கொச்சப்படுத்தி பேசினாங்க, ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் பற்றி நானே தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் பேசிட்டு அதுக்கப்புறமா தாவேக்கா விட்டே வெளியே வந்தாச்சு. அதை செஞ்சவங்களுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஏன் இப்போது ஒரு தாவேக்கா எம்எல்ஏ மேலே தாவேக்கால இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க பாலியல் வன்கொடுமை பற்றி, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? தாவேக்காவுடைய ஒரு மினிஸ்டர் அவர் ஐபிஎல்ல ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு போதை பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்குது, கேட்டால் அது என் பிள்ளைக்கு மருந்துங்கிறாரு. அந்த விஷயம் சம்பந்தமாக என்ன என்கொயரி நடந்திருக்கு? அவர் ஜாலியாக கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு, எதை பற்றியும் கவலை இல்லை அவருக்கு. தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு, நான் மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன்? இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் டமால்னு இன்னைக்கு ஒரு அரெஸ்ட். நான் என்ன சொல்கிறேன், இந்த அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அப்போ இதெல்லாம் செஞ்சவங்களுக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவங்க மேலேயும் தக்க நடவடிக்கை எடுங்க. ஏன் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதுதான் என்னோட கேள்வி. இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்கல. அகெயின், கருத்து சுதந்திரம் வந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட். உங்களுக்குன்னா அது வேற, இவங்களுக்குன்னா அது வேறன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்களும் இப்போ ஆளுங்கட்சி திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ இதுக்கு முன்னாடி 5 வருஷம், அதே தான் நீங்களும் இப்போ பண்ணுறீங்க. அவங்க என்ன மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அரெஸ்ட் மேலே அரெஸ்ட். இப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் கட்சியிலேயே நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் கொடுக்க போறீங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்களா? ஏன் நான் இதை கேட்குறேன்னா, இப்போ சமீபத்தில் நானும் என்னுடைய சித்தி திருமதி லதா ரஜினிகாந்தும் ஒரு பாட்காஸ்ட் நடத்தினோம். அவங்க அதில் அவங்களுடைய மக்கள் மேடையை பற்றியும் அவங்களுக்கு இருக்கிற அரசியல் பார்வையை பற்றியும் அவங்களுக்கு இருக்கிற சமூக பார்வையை பற்றியும் அதுதான் மெயினாக அவங்க பேசினாங்க. கீழே என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போட்டாங்க? டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸ் 2 பாப்பாத்தியும் சேர்ந்து பேசுகிற ஆளுங்க. ஹவு டேர் யூ பிரிங் மை ஐடென்டிட்டி, என் ஜாதியை உள்ளே கொண்டு என்னை ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க? நான் டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸை தான் கேட்குறேன். இப்போ இந்த வீடியோவை நான் போட்டு முடிச்ச உடனே கமெண்ட்ஸில் போய் பார்க்கலாம். அசிங்கமாக கொச்சையாக தரக்குறைவாக தான் 3rd rate கமெண்ட்ஸ் தான் வரும். இதுக்கெல்லாம் ஆஸ் மை சிஎம் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா? எடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் பிரதர், அவங்க குழந்தைங்களுக்கு நான் மாமா, அப்போ நீங்கள் எனக்கும் தானே பிரதர். அப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரி என்னை ட்ரோல் பண்ணுற உங்கள் டாவேக்கா வாரியர்ஸ் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா? இன்னி வரைக்கும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியலீங்களே. எவ்வளோ பெரிய மனிதர், இன்டர்நேஷ்னல் ஐகான் ஆயிட்டார் அவர். இஸ் பியாண்ட் ஆல் ஆஃப் திஸ். வேற யார்? தலைவர் தான், சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றியே உங்கள் தாவேக்கா வாரியர்ஸ் என்ன தப்பான ஏஐ மீம்ஸு, ஏஐ இமேஜஸ்ஸு, கமெண்ட்ஸு க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானே அதை ட்விட்டரில் ஷேர் பண்ணி, மாண்புமிகு முதலமைச்சரே கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் கண்டிங்கன்னே நான் கேட்டிருக்கேன். ஆனால் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியலீங்களே. ஏன்னா தட் இஸ் நாட் ஜஸ்ட் அவருக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம், இந்த கட்சியில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி பேசும்பொழுது does it reflect well on the government to talk about such a big man in such wrong usage of words, using such bad words, such terrible images, wrong memes? Is this fair? இதைத்தான் நான் கேட்குறேன். நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனை, எஸ்பெஷலி லா அண்ட் ஆர்டர்
திமுக ராஜ்யத்துல நடந்த லா அண்ட் ஆர்டரை விட டபுள் மடங்கு இங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சால்வ் ஆகலை. As the head of this government, the Department of Law and Order directly comes under you. நீங்க இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்க. இதுக்கெல்லாம் போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா யார் என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்கிறத பார்த்து அரெஸ்ட் பண்ணலாம். இது ப்ரையாரிட்டி. தட் இஸ் நாட் ப்ரையாரிட்டி. திஸ் இஸ் ப்ரையாரிட்டி. த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் இன் ஷாம்பிள்ஸ். பெண்களால கண்டிப்பா சேஃபா நடமாட முடியல. பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை எல்லாம் அப்படியே தலை விரிச்சு டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ட்டு போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் அதுக்கு உபயோகப்படுத்துங்க. இதை நான் நிஜமாவே ஒரு பிரஜையா, நீங்க சொல்ற ஒரு தங்கையா, எங்க அண்ணனை மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை நான் கேட்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கும் போலீஸ் ஃபோர்ஸையும் உங்கள் அரெஸ்டையும் ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. தயவுசெய்து இதை ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கோங்க மாண்புமிகு முதலமைச்சரே. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.